மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதில் 36,660 கோடி ரூபாய் முதலீட்டில் 56,766 வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வகையில் முதலமைச்சர் முன்னிலையில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மதுரை மேலமடை சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். மேலமடை சந்திப்பில் தொண்டி சாலை மற்றும் கோரிப்பாளையம் முதல் சுற்றுச்சாலை வரை போக்குவரத்து நெரிசலை வெகுவாக குறைக்கும் வகையில் 150 கோடியே 28 லட்சம் ரூபாய் செலவில் 950 மீட்டர் நீளமுள்ள மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை கோளாறு பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் விமான சேவை இடையூறுக்கு விளக்கம் கேட்டு இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் 24 மணி நேரத்திற்குள் முறையான விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை ரத்து தாமதம் காரணமாக நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டதன் எதிரொலி காரணமாக இண்டிகோ நிறுவனத்தின் CEO பீட்டர் எல்போஸ் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இண்டிகோ நிறுவனத்திற்கு கடுமையான அபராதம் விதிக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இண்டிகோ விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டு பயணிகள் அவதிக்குள்ளாகி வருவதால் நாடு முழுவதும் பல்வேறு வழித்தடங்களில் 84 சிறப்பு ரயில்களை ரயில்வே நிர்வாகம் இயக்கி வருகிறது. மேலும் ஒரு சில முக்கிய ரயில்களில் கூடுதல் பெட்டிகளும் இணைக்கப்பட்டுள்ளன. தேவைப்படும் பட்சத்தில் சிறப்பு ரயில் சேவையை நீட்டிக்கவும் ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு விமான கட்டணம் திருப்பி செலுத்தப்படும் என அந்நிறுவனம் அறிவித்திருக்கிறது. டிசம்பர் 5 முதல் 15ஆம் தேதி வரை பயணிகள் டிக்கெட் ரத்து செய்தல் அல்லது வேறு தேதிகளுக்கு மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளுக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இண்டிகோ விமான சேவையில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக நாடு முழுவதும் பயணிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் இண்டிகோ விமான சேவை கோளாறு காரணமாக பல்வேறு நகரங்களுக்கு விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். விமான சேவையை சீராக்க இண்டிகோ நிறுவனம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. நாடு முழுவதும் இண்டிகோவின் இக்கட்டான சூழலை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்த நிலையில் உள்நாட்டு விமான கட்டணத்திற்கு அதிகபட்சம் 15,000 ரூபாய் உச்சவரம்பு நிர்ணயித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 500 கிலோமீட்டர் தூரம் வரை 7,500 ரூபாயும், 500 1000 கிலோமீட்டர் தூரம் வரை 12,000 ரூபாயும், 1000 1500 கிலோமீட்டர் தூரம் வரை 15,000 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் நெருக்கடியால் பயண சேவைகள் தொடர்ந்து ரத்து செய்யப்படும் நிலையில் பிற நிறுவனங்களின் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. கோவைக்கு செல்ல 5,400 ரூபாயிலிருந்து 57,700 ரூபாயாகவும், திருச்சிக்கு 4,600 ரூபாயிலிருந்து 26,700 ரூபாயாகவும், மும்பை செல்லும் விமான கட்டணம் 6,400 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியா அதிக வளர்ச்சி மற்றும் குறைந்த பணவீக்கத்திற்கு ஒரு முன்மாதிரி நாடாக உள்ளதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்த பிரதமர் பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் தங்கள் முத்திரையை சிறப்பாக பதித்து வருவதாகவும், இந்தியாவின் வளர்ச்சியில் பெண்கள் வளர்ச்சி முக்கிய பங்கு வகித்திருப்பதாகவும் பிரதமர் மோடி பேசினார். முன்னாள் பிரதமர் நேரு பொதுமக்கள் பணத்தை பயன்படுத்தி பாபர் மசூதியை கட்ட விரும்பினார் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொய்த் தகவலை பரப்பி வருகிறார் என காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பிரதமர் மோடியுடன் நட்பை பலப்படுத்திக் கொள்ள ராஜ்நாத் சிங் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும், இதற்காக அவர் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் எனவும் காங்கிரஸ் கூறியுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு குடியரசுத் தலைவர் அளித்த விருந்து நிகழ்ச்சியில் காங்கிரஸ் MP சசி தரூர் கலந்து கொண்டதற்கு காங்கிரஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் சசி தரூர் விளக்கம் அளித்துள்ளார். வெளியுறவு விவகாரங்களில் தனக்கு ஈடுபாடு உள்ளதாகவும், வெளிநாட்டு அதிபரை கௌரவிக்கும் நிகழ்ச்சியை புறக்கணிப்பது பொருத்தமற்றது எனவும் அவர் கூறினார்.
வடக்கு கோவாவில் இரவு விடுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் 23 பேர் உயிரிழந்தனர். அர்போரா கிராமத்தில் பாகா கடற்கரை பகுதியில் செயல்பட்டு வந்த இரவு விடுதியில் சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் விடுதி ஊழியர்கள் என தெரிய வந்துள்ளது. விடுதியில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் எதிர்ப்பதுதான் முதலமைச்சரின் வேலை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மழையால் பாதித்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்க வலியுறுத்திய ஸ்டாலின் முதல்வரான பிறகு வெறும் 8,000 ரூபாய் வழங்கியுள்ளதாக விமர்சனம் செய்தார். பாஜகவின் மாயாஜால வித்தைகள் தமிழ்நாட்டில் எடுபடாது என அமைச்சர் ரகுபதி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சரி எது தவறு எது என உணர்ந்து தமிழர்கள் செயல்படுவார்கள் என கருத்து தெரிவித்துள்ளார். பாமகவின் தலைவராக அன்புமணி இல்லை என்பது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உறுதியாகியுள்ளதாக அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் கூறியுள்ளார். ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்புமணி பாமக தலைவர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பதாக கூறியுள்ளார். பாமக கட்சி தலைவர் அன்புமணி மீது அவதூறாக கருத்துக்களை தெரிவித்து வரும் ஜி.கே. மணியின் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டப்பட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்படுவார் என பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜி.கே. மணியும் அவரது மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற வேண்டும் என செயல்பட்டு வருவதாக கூறினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதியின் மகன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆலந்தூர் தொகுதியில் வளர்மதி போட்டியிட்ட போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சித்ததாக வளர்மதியின் மகன் மூவேந்தன் உள்ளிட்டோருக்கு எதிராக பரங்கிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் பாஜகவின் கேவலமான அரசியல் அம்பலப்பட்டு விட்டதாக சிபிஎம் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வட இந்தியாவில் செய்வதைப் போலவே தமிழ்நாட்டிலும் தாங்கள் விரும்பியதை செய்துவிடலாம் என பாஜக முயன்றதாகவும் அதை தமிழ்நாட்டு மக்களும் முருக பக்தர்களும் அடையாளம் கண்டு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள நிலையில் காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. QR கோட் டோக்கன் வைத்திருக்கும் 5000 பேரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நாஞ்சில் சம்பத்திற்கு பரப்புரை செயலாளர் பதவி வழங்கி அந்த கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். விஜய் முன்னிலையில் வெள்ளிக்கிழமை கட்சியில் இணைந்த நிலையில் சனிக்கிழமை அவருக்கு பதவி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தாவேக தலைவர் விஜயின் பெற்றோரை சந்தித்து பேசிய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியது. சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு சென்றபோது அங்கு வந்திருந்த SA சந்திரசேகர், சோபா சந்திரசேகரையும் அவர் சந்தித்தார். விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனுக்கு திருவாரூர் மகிழா நீதிமன்றம் 13 ஆண்டுகள் 5 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. விக்கிரபாண்டியம் கிராமத்தில் ONGC நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய போது பொது சொத்தை சேதப்படுத்தியதாக PR பாண்டியன் உட்பட 22 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோயில் நிதி முறைகேடு மற்றும் நிர்வாக குளறுபடி குறித்து விசாரணை நடத்த இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை குத்தகைக்கு விட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி டாக்டர் ராகவேந்திர கார்த்திக் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். திருச்சி பெல் நிறுவனத்தில் பணியாற்றும் 1121 ஒப்பந்த பணியாளர்களை 4 மாதங்களில் பணி நிரந்தரம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணி நிரந்தர கோரிக்கையை மத்திய தொழில் தீர்ப்பாயம் நிராகரித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஓராண்டில் 240 நாட்களுக்கு மேல் பணிபுரிந்த அனைவரையும் அனைத்து சலுகைகளுடன் பணி நிரந்தரம் செய்ய உத்தரவிட்டது.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்டத்திற்குட்பட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி குறித்து விவாதிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரோட்டில் உதவி காவல் ஆய்வாளருக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக கொலை மிரட்டல் விடுத்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரை போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டில் வாகன சோதனையின் போது மதுரையில் பைக்கில் சென்ற ராஜா என்பவர் எஸ்ஐ சந்திரசேகருடன் தகராறு செய்தது மட்டுமில்லாமல் சமூக வலைதளம் மூலமாக கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த இந்து மக்கள் கட்சியினருக்கும் விசிகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த இந்து மக்கள் கட்சியினர் ஓம் காளி ஜெய் காளி என முழக்கமிட்டதால் விசிகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தனர். தென்காசி நகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருவர் SIR படிவம் தொடர்பான குளறுபடி குறித்து ஹிந்தியில் பேசி சுட்டிக்காட்டினார். நகராட்சி கூட்டத்தில் பங்கேற்ற மற்றொரு கவுன்சிலர் தனது வார்டில் அடிப்படை வசதிகள் செய்யாமல் கிடப்பில் இருப்பதாக கூறி அழுகிய பழங்கள் மற்றும் வாடிய மாலையை எடுத்து காண்பித்து தனது வேதனையை தெரிவித்தார். தஞ்சையில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் வீட்டில் 87 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் தருமபுரியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சேகரன் நகரில் உள்ள AKS விஜயன் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் நகைகளை திருடிச் சென்றதாக அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். சென்னையில் SDPI கட்சி சார்பில் பாபர் மசூதி இடிப்பு மற்றும் வக்ஃபு உரிமை வழிபாட்டு உரிமை பாதுகாப்பை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் மோதவிட்டு அதன் மூலம் வாக்கு பெறவே பாஜக முயற்சிப்பதாக கூறி போராட்டக்காரர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் திருப்பூரில் கருப்பு கொடி ஏந்தி திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் கொண்டு வந்த நாற்காலிகளை போலீசார் எடுத்துச் சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பெற்றோருடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நீதிபதி KN பாஷா மற்றும் நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து ஆகியோர் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் கல்லூரி மாணவரை கத்தியால் குத்திய சக மாணவரை போலீசார் கைது செய்தனர். வேதக்காரன்குட்டையைச் சேர்ந்த தயானந்தமும் அம்மன்பாளையத்தைச் சேர்ந்த கௌதமும் நண்பர்கள். வரட்டுப்பள்ளம் அணை அருகே மீண்டும் கொடுக்கல் வாங்கல் தகராறு ஏற்படவே கௌதம் கத்தியால் தயானந்தத்தை குத்தினார். சென்னை போரூரில் சிறுவனையும் பூந்தமல்லியில் பெண்ணையும் தெருநாய் கடித்து குதறியது. ஐயப்பன் தாங்கலைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியின் 8 வயது மகனை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் முகம், கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் கடித்து குதறியது. அதேபோல் கோலப்பஞ்சேரியைச் சேர்ந்த சரளாதேவி வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த போது தெருநாய் கையில் கடித்து குதறியது. தூய்மை பணியினை தனியார் மயமாக்கலை கண்டித்து சென்னை அம்பத்தூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தங்களது பணிகளை புறக்கணித்து அம்பத்தூர் மண்டல அலுவலக அதிகாரியை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் சோதனை மேற்கொண்ட போது புரளி என்பது தெரிய வந்தது. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வந்து சென்ற நிலையில் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அத்திப்பட்டு புதுநகரை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த முதியவரின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் அஞ்சலி செலுத்தும் நிலைமை ஏற்பட்டது. சண்முக சுந்தரம் என்பவர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் உறவினர்களும் நண்பர்களும் வருவதற்கு சிரமம் ஏற்பட்டதை அடுத்து சாலையில் உடல் வைக்கப்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையால் பெரியபாளையம் அருகே ஏரி நிரம்பி நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்ததில் பெரியபாளையம் அருகே கண்ணிகைப்பேர் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. மயிலாடுதுறை அருகே கழுக்காணி முட்டம் கிராமத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீர் வடியாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் வீடுகளை சூழ்ந்துள்ள தண்ணீர் ஒரு வாரமாகியும் வடியவில்லை என்றும் அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே திமுக நிர்வாகியின் தங்கும் விடுதிக்கு செல்வதற்கு பேரூராட்சி சார்பில் 2 கோடி ரூபாய் செலவில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேல்களவாய் சாலையில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே பழுதடைந்த பாலத்தை சீரமைக்காமல் பயன்படுத்தாத சாலையில் பாலம் அமைத்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட சோளம், கம்பு, வெங்காயம், மிளகாய், உளுந்து போன்ற பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையில் கடன் வாங்கி பயிரிடப்பட்ட அனைத்தும் வீணானதாக தெரிவித்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தில் மழைநீர் வடிகாலில் கலந்த கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். கபிஸ்தலம் பாலக்கரி மிஷன் தெரு பகுதியில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் மழைநீர் வடிகாலில் கழிவு நீர் கலந்துள்ளது. இதனால் நோய் தொற்றுக்கு ஆளாகுவதாக கூறும் மக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். வால்பாறை அருகே வீட்டிற்கு முன்பு விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுவனை சிறுத்தை ஒன்று தூக்கிச் சென்று கொன்றதை பார்த்து அவனது பெற்றோர் கதறி அழுதனர். ஐயர்பாடியில் வசித்து வந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரோசப் அலி என்பவருடைய மகன் ஜையின் அலாமை தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை ஒன்று சிறுவனின் கழுத்தை கவ்வி தூக்கிச் சென்றதாக தெரிகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பைக்கில் புகுந்து கொண்ட நல்ல பாம்பை 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு துறையினர் பிடித்தனர். ஓனம்பாக்கத்தில் பைக்கை நிறுத்திவிட்டு கடைக்கு பொருள் வாங்க சென்ற தினேஷ்குமார் என்பவர் திரும்பி வந்து பார்த்தபோது அவரது பைக்கில் நல்ல பாம்பு புகுந்திருந்தது. திருச்சி ரயில் நிலையத்தில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 36 கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். கேட்பாரற்று கிடந்த 4 டிராவல் பேக்குகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து திருச்சி வரும் பிற ரயில்களிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். மகாதானபுரம் வடக்கு கிராம நிர்வாக அலுவலரான பிரபு என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமாரிடம் லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் களவுமாக பிடிபட்டார். ஹொசூர் அருகே கார் ஓட்டுநர் கொலை வழக்கு தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாரச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த 32 வயதான ஹரிஷ் என்பவரை கூலிப்படையை ஏவிவிட்டு கொலை செய்ததாக வானவில் நகரைச் சேர்ந்த மஞ்சுளா உட்பட 7 பேர் கைதான நிலையில் ஹொசூர் பஸ்தி நகரைச் சேர்ந்த சதீஷ், சந்தோஷ், விஜயகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். போடிநாயக்கனூரில் திமுக நகர்மன்ற தலைவரின் கணவரும் பிரபல ஏலக்காய் வியாபாரியான சங்கர் என்பவரது குடோனில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. ஏலக்காய் வர்த்தகத்தில் வரி ஏய்ப்பு செய்ததாக கடந்த வாரம் வருமான வரித்துறையினர் சங்கரின் வீடு, அலுவலகம், குடோனில் சோதனை நடத்தி சென்ற நிலையில் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் துணையுடன் அலுவலகத்தை உடைத்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாமகிரிப்பேட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை சட்டவிரோதமாக நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 3 நம்பர் லாட்டரி விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக புகார் கூறப்படும் நிலையில் அதற்கு உள்ளூர் போலீசார் துணை போவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தொடர் மழைக்கு பிறகு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஒரு வாரத்திற்கு பிறகு கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகளால் அவர்களை நம்பி தொழில் செய்து வருவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நட்சத்திர ஏரி, பிரேயன் பூங்கா, கோக்கஸ் வாக், தூண் பாறைகள் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களில் கூட்டம் அலை மோதியது.
சீர்காழி அருகே தக்காளி வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் காய்கறி கடைக்காரரை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பங்கூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் காய்கறி கடை நடத்தி வந்திருக்கிறார். இவரிடம் தக்காளி வாங்க வந்த மானாந்திடவாசல் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் குடிபோதையில் தகராறு செய்துள்ளார். அதில் கீழே தள்ளிவிட்டதில் தலையில் அடிபட்டு ராஜா உயிரிழந்தார். சென்னை மாதவரம் அருகே லாரி மோதி பைக்கில் சென்ற இளம்பெண் உயிரிழந்தார். மாத்தூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த 26 வயதான சிவரஞ்சனி என்பவர் அண்ணா நகரில் உள்ள டி-மார்ட் நிறுவனத்தில் பணி முடித்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். மஞ்சம்பாக்கம் அருகே சாலையை கடக்க முயன்ற போது பைக் மீது லாரி மோதியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்த நடுச்சூரங்குடி கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் மற்றும் நிழல் குடை அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் குடிநீர் கொண்டு செல்வதற்காக தோண்டப்பட்ட சாலையை முறையாக சீரமைக்காத நிலையில் அதனை கண்டித்து பொதுமக்கள் நாற்று நடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைந்து சாலையை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிவி ஆபரேட்டர்களின் தொழில் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளையான்குடியில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மாநாட்டில் அச்சங்கத்தின் நிறுவன தலைவர் சக்கீலன் மற்றும் கேபிள் ஆபரேட்டர்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். மதுரையில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அச்சங்கத்தின் நிறுவன தலைவர் சக்கீலன் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த மாநாட்டில் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தாலுகா நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஒன்றிணைந்து 1 லட்சம் TCCL செட்டா பாக்ஸுகள் புதிதாக வாங்கப்படும் என்றும் 25,000 டிக் ஃபைபர் இணையதள இணைப்புகள் அதிகப்படுத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வாக்காளர் சரிபார்ப்பு பணியில் திமுகவினருடன் சேர்ந்து BLOக்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக சென்னை பரம்பூர் மண்டல தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையிலான அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். முறைகேடுகள் சரி செய்யப்பட்டு முறையான வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு அவர்கள் வலியுறுத்தினர். இந்தியா அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை வரும் 10ஆம் தேதி முதல் டெல்லியில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் மோடி தனது சிறந்த நண்பர் என கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு வரி குறைக்கப்படும் என சூசகமாக தெரிவித்திருந்தார். இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு கடந்த 70 முதல் 80 ஆண்டுகளில் மிகவும் நிலையானதாக இருந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். டெல்லியில் பேட்டி ஒன்றில் பேசிய ஜெய்சங்கர், புட்டினின் வருகையால் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் சிக்கல் ஏற்படும் என்ற கருத்தை ஏற்க முடியாது என்றார். மக்களவையில் டீப் ஃபேக் ஒழுங்குமுறை மசோதாவை சிவசேனா MP ஸ்ரீகாந்த் ஷிண்டே அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் டீப் ஃபேக் வீடியோக்களை உருவாக்குதல், விநியோகித்தல் மற்றும் பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்கான தெளிவான சட்ட கட்டமைப்பை நிறுவ இந்த மசோதா முன்மொழியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. டெல்லியில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் அதனை தணிக்கும் வகையில் நீர்த்தெளிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காற்றின் மாசை குறைக்கும் வகையில் டெல்லியின் ரிங் ரோட்டில் ட்ரக்கின் மூலம் தண்ணீர் தெளிக்கப்பட்டது. தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட 7 புதிய தொழில்நுட்பங்களை ராணுவ பயன்பாட்டுக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஒப்படைத்துள்ளது. வான்வழி தற்காப்பு ஜாமர்களுக்கான உயர் மின் விநியோக தொழில்நுட்பம், கடற்படை ரோந்து கப்பல்களுக்கான கடல் அலையை எதிர்கொண்டு செல்லும் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை ராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் தொல்லை கொடுப்பதே அமலாக்கத்துறையின் நோக்கம் என கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நேஷனல் ஹெரால்டுக்கும் யங் இந்தியாவுக்கும் நன்கொடை வழங்கிய விவகாரத்தில் அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
திருப்பதியில் உள்ள தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 2 உதவி பேராசிரியர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. உதவி பேராசிரியர் லட்சுமண் குமார் என்பவர் ஆசை வார்த்தை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அதனை படம் பிடித்த மற்றொரு உதவி பேராசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறி மாணவர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய மசூதி கட்டும் பணிகள் தொடங்கவிருப்பதாக இந்தோ இஸ்லாமிய கலாச்சார அறக்கட்டளை தலைவர் ஜூஃபர் ஃபரூக்கி தெரிவித்துள்ளார். பாபர் மசூதிக்கு பதில் புதிதாக கட்டப்படும் மசூதியின் திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை அயோத்தி மேம்பாட்டு ஆணையத்திடம் டிசம்பர் இறுதியில் சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் கூறினார். இலங்கையில் டிட்வா புயலால் பலியானோரின் எண்ணிக்கை 607 உயர்ந்துள்ளது. டிட்வா புயலின் எதிரொலியால் இலங்கையின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறிய நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பலர் மண்ணில் புதையுண்டனர். இந்த நிலையில் 214 பேர் மாயமானதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக காசா மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் இதுவரை உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 70,354 தொட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் தாக்குதலில் 1,71,030 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது. காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்த கட்டத்தில் உள்ளதாக கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நம்பிக்கை தெரிவித்தார். காசாவில் போர் நிறுத்தம் முழுமையாக கடைபிடிக்கப்படவில்லை என்றும் இஸ்ரேல் படைகள் அங்கிருந்து முழுமையாக வெளியேறினால் மட்டுமே போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். தென்னாப்பிரிக்க நாட்டில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் கொல்லப்பட்டனர். விக்டோரியா நகருக்கு அருகில் உள்ள தனியார் மதுபான விடுதியில் மது அருந்திக் கொண்டிருந்த அடையாளம் தெரியாத 3 நபர்கள் எதிர்பாராத விதமாக அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சூடான் நாட்டில் பள்ளி மருத்துவமனை மீது ஆயுத குழுவினர் ட்ரோன்கள் மூலம் நடத்திய தாக்குதலில் 33 குழந்தைகள் உள்ளிட்ட 50 பேர் கொல்லப்பட்டனர். சூடானில் ராணுவத்திற்கும் ரேபிட் சப்போர்ட் போர்சஸ் எனப்படும் ஆயுதமேந்திய குழுவினருக்கும் இடையே சமீப காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த நிலையில் கோட்டோபான் மாகாணம் கலோகி நகரில் RSF படையினர் தாக்குதல் நடத்தினர். அமெரிக்காவின் அல்பனி நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்திய மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த முதுகலை மாணவி சஹாஜா உடுமாலா சக மாணவிகளுடன் சேர்ந்து வெஸ்ட் அவென்யூ பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்தார். திடீரென சஹாஜா தங்கியிருந்த வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சர்வதேச கால்பந்து சம்மேளனம் சார்பில் புதிதாக உருவாக்கப்பட்ட அமைதிக்கான பரிசு வழங்கப்பட்டது. வாஷிங்டனில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அட்டவணை வெளியிட்ட நிகழ்ச்சியில் டிரம்புக்கு விருது வழங்கப்பட்டது. அமைதிக்கான விருதை பெற்றது வாழ்க்கையின் மிகப்பெரிய மரியாதைகளில் ஒன்றாகும் என அதிபர் டிரம்ப் பெருமிதம் தெரிவித்தார். கிரீஸ் நாட்டின் மத்திய பகுதியில் பைரான் புயல் காரணமாக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனிபிஸ் ரிவர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மோட்டார் பம்ப் மூலம் வீடுகளுக்குள் புகுந்த நீரை மக்கள் சோகத்துடன் வெளியேற்றி வருகின்றனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவு பகுதியில் உள்ள கிலாயுயா எரிமலை வெடித்து சிதறிய காட்சிகளை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. வடகிழக்கிலிருந்து மணிக்கு 10 மைல் வேகத்தில் வீசும் காற்றின் காரணமாக எரிமலை வாயு தெற்கு நோக்கி நகரக்கூடும் என புவியியல் ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் கூலேவாங் நகரை காட்டுத்தீ நாசப்படுத்தி வருகிறது. வனப்பகுதியை ஒட்டியுள்ள வீடுகள் தீப்பற்றி எரிந்த நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே வனப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்புகளில் இருந்து அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இத்தாலியில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவதை முன்னிட்டு மெலன் நகரம் முழுவதும் கிறிஸ்துமஸ் மர விளக்குகளால் ஜொலிக்கிறது. ஆயிரக்கணக்கான சிறிய விளக்குகளை வைத்து கிறிஸ்துமஸ் மரம் ஒளிர வைக்கப்பட்டது. பார்வையாளர்கள் கிறிஸ்துமஸ் மர விளக்கை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வென்றது. முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்கா 47.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 270 ரன்கள் சேர்த்தது. அடுத்து விளையாடிய இந்தியா 39.5 ஓவர்களிலேயே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 271 ரன்கள் எடுத்தது. சர்வதேச கிரிக்கெட்டில் 20,000 ரன்களை கடந்து ரோஹித் சர்மா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் அவர் 75 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இந்த ஆட்டத்தில் அவர் 30 ரன்கள் அடித்திருந்த போது சர்வதேச கிரிக்கெட்டில் 20,000 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் இணைந்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் தொடக்க வீரராக களமிறங்கி ஆடிய ஜெய்ஸ்வால் தமது முதலாவது சதத்தை பதிவு செய்தார். ரோஹித் சர்மாவுடன் களமிறங்கிய அவர் பின்னர் விராட் கோலியுடன் இணைந்து ஆடினார். ஜெய்ஸ்வால் 116 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். ஒருநாள் போட்டியில் அவர் அடித்த முதல் சதம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முழு அட்டவணையை FIFA வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் அடுத்த ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி தொடங்கி ஜூலை 19ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறுகின்றன. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணி அல்ஜீரியாவுக்கு எதிராக ஜூன் 16ஆம் தேதி தமது முதல் ஆட்டத்தை விளையாடுகிறது. ஜூலை 19ஆம் தேதி நியூ ஜெர்சியில் இறுதி போட்டி நடைபெற உள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில் இந்திய அணியின் துணை கேப்டன் சுப்மன் கில் விளையாடுவார் என அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். கழுத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டியிலிருந்து விலகிய அவர் தற்போது காயத்திலிருந்து குணமடைந்து முழு தகுதி பெற்றிருப்பதாகவும் T20யில் விளையாட தயாராகிவிட்டதாக கம்பீர் கூறியுள்ளார். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 7 முறை சாம்பியனான பலம் வாய்ந்த ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்தியன் சூப்பர் கிராஸ் ரேசிங் லீக் சீசன் 2 தொடக்க விழா நிகழ்ச்சி ஹைதராபாத் கச்சிபவுளியில் உள்ள GMR பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் பைக் ரேசிங் விளையாட்டு போட்டியினை முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மற்றும் நடிகர் சல்மான் கான் பங்கேற்று தொடங்கி வைத்தனர். நடப்பாண்டில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட நபர்களின் பட்டியலில் உலக அளவில் இந்தியாவைச் சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 6ஆம் இடம் பிடித்துள்ளார். இந்திய அளவில் அவர் முதல் இடத்தில் உள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற IPL போட்டியில் அவர் குஜராத் அணிக்கு எதிராக 35 பந்துகளில் சதம் அடித்து சாதனை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு படையப்பா திரைப்படத்தை ரீ-ரிலீஸ் செய்வதாக சௌந்தர்யா ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். ரஜினியின் திரையுலக பொன்விழாவை கொண்டாடும் வகையில் வரும் 12ஆம் தேதி 4K தரத்தில் படையப்பா படத்தை ரீ-ரிலீஸ் செய்வதாக சௌந்தர்யா ரஜினிகாந்த் X தள பக்கத்தில் அறிவித்துள்ளார். நடிகர் மம்முட்டியின் களம் காவல் திரைப்படத்திற்காக கேரளாவில் கூடுதலாக 105 திரைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இப்படம் கேரளாவில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் திரையரங்குகளில் ஒதுக்கப்பட்ட 260 திரைகள் 365ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. மேலும் வெறும் 1 மணி நேரத்தில் 10,000த்திற்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்று ஆச்சரியமடைய செய்துள்ளன. மலேசியாவில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்கும் மோட்டார் ஸ்போர்ட் பந்தயம் நடைபெறும் மைதானத்திற்கு அவரை சந்திப்பதற்காக நடிகர் சிம்பு வந்திருந்தார். அஜித்குமார் பங்கேற்கும் அணியின் ஜெர்சியை அணிந்து வந்த சிம்புவின் வருகையால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகிறது. போதைப் பொருள் வழக்கில் கைதான சிம்புவின் முன்னாள் மேலாளர் சர்புதீன் மற்றும் பட்டதாரி சரத் ஆகியோரை ஒருநாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருமங்கலத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக நடிகர் சிம்புவின் முன்னாள் மேலாளர் சர்புதீன், பாடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தியானேஸ்வரன், MBA பட்டதாரி சரத் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர் சீனிவாசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்.
மெய்யழகன் படத்தை தொடர்ந்து கார்த்தி நடித்த வா வாத்தியார் திரைப்படம் வரும் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி தனது 26வது படமான வா வாத்தியாரில் நடித்து முடித்துள்ள நிலையில் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ஜிவி பிரகாஷ், ஸ்ரீ கௌரி பிரியா நடிக்கும் புதிய படத்தின் டைட்டில் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அறிமுக இயக்குநரான மரியா ராஜா இயக்கும் இந்த படத்திற்கு ஹாப்பி ராஜ் என பெயரிடப்பட்டுள்ளது. இப்படம் ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டில் தமது தொழில் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று நடிகை ராஷ்மிகா மந்தனா தெரிவித்துள்ளார். செய்தி சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர், ஏதேனும் சிக்கல் இருக்கும் போது மட்டுமே தமது குடும்பத்தினரிடம் அது பற்றி பேசுவதாகவும், இல்லையென்றால் வீட்டில் வேலையை பற்றி பேசுவது பிடிக்காது எனவும் நடிகை ராஷ்மிகா கூறினார். நடிகை சாய் பல்லவியின் போன் கால் தமது வாழ்க்கையையே மாற்றிவிட்டதாக தெலுங்கு இசையமைப்பாளர் சுரேஷ் பாபிலி தெரிவித்துள்ளார். வீராட பருவம் திரைப்படத்திற்கு பின்னணி இசையமைத்ததை கேட்டு போன் செய்து பேசிய சாய் பல்லவி, படம் வெளியான பிறகு நல்ல பெயர் கிடைக்கும் என்றும் தமக்கு நல்ல கேரியர் இருப்பதாகவும் கூறினார். அதன் பிறகு தாம் குடிப்பதை நிறுத்தியதாக சுரேஷ் பாபிலி தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் மரியாதையோடு இருப்பதாக வா வாத்தியார் திரைப்பட நடிகை கிருத்தி ஷெட்டி கூறினார். கோவை போன்ற இடங்களில் தமிழ் பேசும் விதங்கள் தமக்கு மிகவும் பிடித்திருப்பதாக கூறியவர், மறைந்த தலைவர் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வா வாத்தியார் திரைப்படம் இருக்கும் என தெரிவித்தார். திரைப்படத்திற்கு கதையை விட நடிகர் தான் முக்கியம் என்று இயக்குனர் ராம் கோபால் வர்மா கூறியுள்ளார். ஒரு நடிகரின் நடிப்புதான் திரைப்படத்தை உண்மையிலேயே உயிர்ப்பிக்கிறது என்றும் படம் பார்ப்பவர்களை கதையுடன் இணைப்பதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு காட்சியையும் உணர்ச்சியுடன் உயிர் தரக்கூடிய சரியான நடிகர் இல்லை என்றால் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கூட தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு புதிதாக செய்யப்பட்ட திருத்தேரை ஒப்படைக்கும் விழா விமர்சையாக நடைபெற்றது. ஓரிக்கையில் உள்ள மணிமண்டபத்திலிருந்து புறப்பட்ட தேரானது வாத்தியங்கள் முழங்க மூங்கில் மண்டபம் பேருந்து நிலையம் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு புதிதாக செய்யப்பட்ட திருத்தேரை ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது. ஓரிக்கையில் உள்ள மணிமண்டபத்திலிருந்து புறப்பட்ட தேரானது வாத்தியங்கள் முழங்க மூங்கில் மண்டபம் பேருந்து நிலையம் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புனித அமல அன்னை ஆலய ஆண்டு விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் புனித மைக்கேல், ஆதிதூதர், புனித அமல அன்னை சொரூபங்கள் வைக்கப்பட்டு தேர் பவனி வந்தது. மழையையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கானோர் தேர் திருவிழாவில் பங்கேற்று அன்னையை வழிபட்டனர்.